ஓகேங்களா? அதனால எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஆண் பெண் இதுவும் டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன்னா என்ன வளர்த்தது எனக்கு 2 பேர் தான் வாழ்க்கையில ஒரு லெசனை கற்றுக் கொடுத்தாங்க. ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு என் பெரிய அம்மா. எங்க அம்மா நல்லா படிப்பாங்க, பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. ஆனா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல முடியாம கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல பல பிரச்சனையாகி செத்துட்டாங்க. ஆனா எங்க பெரியம்மா இருக்கு பாருங்க, பயங்கரமான கேடி. என் பாட்டி கிட்ட சண்டை போடும் சின்ன வயசுலயே. என்னது நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றேன்னு படிக்க போயிட்டாங்க. படிச்சு என்ன வேணாங்க தெரியுமா? அப்ப ஒரு அடக்கி அடக்கி வச்ச ஒரு சமூகத்துல என்ன ஆனாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்கதான் திலகவதி ஐபிஎஸ். எங்க பெரியப்பா திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். ஒரு காவல்துறையில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்க செலுத்தின இடத்துல எங்க பெரியம்மா அப்பயே எல்லாத்தையும் போட்டு பார்த்து காலி பண்ணிட்டு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டிஜிபி ஆயிட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர்த்த பார்த்திருப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தால் நான். அப்ப எங்க பெரியம்மா ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக நடக்கணும், ஒரு பெண்ணுடைய உணர்வு எப்படி, ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் உடல்ல இருந்து மனதில இருந்து சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்திருக்காங்க. அதனால எனக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன், நீங்க தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், நாங்கெல்லாம் பின்னாடி வரோம். நான் சொன்னேன், அண்ணா இந்த பூத் கமிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முன்ன பெண்களா போட்டிருக்கீங்கன்னா அண்ணனோட சேர்ந்து உள்ள பெண்கள் போட்டோம், ஒரு பேனா பேப்பர் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த ரவுடிசம், உங்களை மிரட்டுறது, உங்க மேல கொஞ்சமா அதுல ஏதாச்சும் டச் பண்ண வந்த ராசம் கூட சொன்னாங்க, அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. அதெல்லாம் நம்ம விஎஸ் பாபு ஒண்ணு இருக்கிறாரு, பாத்துக்குவாரு. வட சென்னையோட நம்ம அண்ணன் மாதிரி ஒரு ராயப்பையங்க இருக்கிறாரு. நம்ம அழகா அந்த படத்துல வெயில் படத்துல அந்த பையன் கேரக்டர் நம்ம ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்போம்ல, நம்ம அந்த விளையாடுவோம். அந்த ராயப்பண்ண மாதிரி நம்ம விளையாடும் போது யாராச்சும் உங்களுக்கா அவர் பாத்துக்குவாரு. தூக்கிட்டு போய் எங்கெங்க என்னென்ன பண்ணுமோ அண்ணனுக்கு தெரியும். அதனால அண்ணன் விஎஸ் பாபு இருக்கிறாருன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நார்த் மெட்ராஸ்ல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அப்படியாயிருச்சு. ஏன்னா அவங்களை பத்தி தெரிஞ்சவங்க அவர் மட்டும்தான். அதனால சொல்றேன். அப்புறம் நம்மள அண்ணனுடைய முகம் இங்க இறங்கும் பொழுது மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். அதனால தைரியமா இருப்போம், அண்ணன் சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருப்போம், வெற்றி நமது.